ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இந்த vlogல ரெசிபி ஒன்று தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நோன்பு காலங்களில் நிறைய ஃப்ரைட் ஐட்டம் நம்ம சாப்பிடுவோம். பட் சில டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த போன்லெஸ் சிக்கனில் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், உப்பு, பெப்பர் இது எல்லாமே சேர்த்து சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். சிலர் இந்த ரெசிபிக்கு சிக்கனை வேக வைக்காமல் கூட பண்ணுவாங்க. பட் பெட்டர் நம்ம வேக வச்சுட்டு பண்ணுறது. அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைகிறதுக்கு இன்றைக்கி நான் ஸ்டாண்ட் மிக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கையால் பிசைஞ்சு எடுத்தாலுமே ஓகே தான். பட் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 கப் மாவுக்கு 1/2 கப் மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா போதுவாக இருக்கும். நம்ம ஸ்டஃபிங்கும் வைப்போம். அந்த ஸ்டஃபிங்லேயும் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். ஆல்ரெடி சிக்கன்லேயுமே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கணும். நம்ம மாவுக்கு அதிகமாக உப்பு சேர்த்துட்டோன்னா அப்புறம் ஸ்டஃபிங்கில் இருக்கிற உப்பு, சிக்கனில் இருக்கிற உப்பு எல்லாமே கூடுதலாக காமிக்கும். அதனால் கொஞ்சம் உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது நம்மளோட மாவை நல்லா சாஃப்டாக ஒரு சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டு மாவுக்கு மேலால் கொஞ்சம் நிறையவே ஆயில் சேர்த்து அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆனியன், கேரட், ஜிஞ்சர் கார்லிக், க்ரீன் சில்லி, அதுக்கப்புறமா லீக்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே நான் எல்லாத்தையுமே கத்தி வச்சு கட் பண்ணிடலான்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே வெஜிடபிள் கட்டரில் போட்டுட்டு ஈஸியாக கட் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே நான் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட வெஜிடபிள் கட்டர்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது லீக்ஸில் 1/2 போர்ஷனை மட்டும் எடுத்துருக்கிறேன். இன்னொரு 1/2 போர்ஷனை நான் அப்படியே வச்சுருக்கிறேன். அது எதுக்குன்னு நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பார்த்தீங்கனாலே புரியும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாகவே 3 பூண்டும் 1 இன்ச்சில் இருக்கிற ஜிஞ்சரும் சேர்த்துருக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன கேட்டால் இந்த உலகத்திலே ரொம்ப ஷார்ப்பான கத்தின்னு பார்த்திங்கன்னா இந்த சாப்பரில் வார கத்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறேனோ அப்போ ரொம்ப பாதுகாப்பாகவே யூஸ் பண்ணுவேன். இதை பார்த்தாலே ஒரு பயம் எனக்கு இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் கையை நல்லாவே கட் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் இந்த மாதிரி பயந்து இப்போ வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்களும் தான் கண்டிப்பாக இந்த கத்திக்கிட்ட ரொம்ப உஷாராகவே இருக்கணும். நம்ம ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருந்த இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்கூடவும் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்து இப்போ இதை நம்ம கொரப்பாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்டஃபிங் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நம்ம அரைக்கணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்தாலே போதும். நம்மளுக்கு ஸ்டஃபிங்குக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது சின்ன சின்ன பீசஸ் கடிபடும் போது தான் அது சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். லீக்ஸை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதே ஸ்டஃபிங்கில் தான் சேர்த்துக்க போகிறேன். அதை ஏன் நான் தனியாக சேர்த்தேன்னா நான் சிக்கனை சூடாக இருக்கும்போதே சேர்த்ததுனால வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் குறைஞ்சிருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிறப்போ க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும். ஸோ இதை நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம செய்ய போகிற ரெசிபிக்காக ஒரு ரெட் சட்னி அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு 10 காஞ்ச மிளகாவை நான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். அப்படி பண்ணுறப்போ நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு அரைஞ்சி கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு 4 நல்ல பழுத்த தக்காளி எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு 3, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. காரம் எல்லாமே உங்களோட இஷ்டம்தான்.
இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம எந்த கடாயில் சிக்கனை வேக வச்சு எடுத்தோமோ அதே கடாயில் நம்ம இந்த மிக்ஸை கொட்டி நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஒரு சட்னி பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுக்கிறப்போ தக்காளியோட பச்சை வாசனை, காஞ்ச மிளகாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஒரு வாசனையோட சட்னி ரெடியாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ ஓவராக நம்ம வந்து இதை காய்ச்சி எடுக்கவும் கூடாது. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும் ஸ்டவ்வை. லிக்விடாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆறி நல்லா ஒரு சட்னி பதத்தில் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட மெயின் ரெசிபியை பார்த்துடலாம். இந்த vlog ஃபுல்லாகவுமே நான் ரெசிபின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஸோ நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது சிக்கன் ப்ளஸ் வெஜ் மோமோஸ் தான். அதை தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இது வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக ஆட்டா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்து செய்கிறப்பவும் இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது நல்லா சாஃப்டாகி கிடச்சிருச்சு. அதில் இப்போ நம்ம ஒரு பவுல்ஸ் பிடிச்சிட்டு அதை எவ்வளோ தின்னாக நம்ம உருட்டி எடுத்துக்கலுமோ அவ்வளோ தின்னாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும். நம்ம தின்னாக கட் பண்ணி எடுத்த மாவில் ஒரு கட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு வந்து நிறைய ஷேப்பில் மோமோஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மோமோஸில் எது ரொம்ப ஈஸியான மெத்தட்டோ அதை தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட கட்டர் இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கப்பு வச்சு கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மூடி யூஸ் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து இதை ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த எல்லா லீக்ஸையுமே இது கூடவே நான் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ வச்சுட்டு ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் ஸ்டஃப் பண்ணும்போதே நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொதுவாகவே மோமோஸை பொறுத்தவரையில் அதை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ நேரம் எடுக்கும். பட் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ஸ்டஃப் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். ஸோ இதுக்காக நான் நடுவில் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு 2ஆக மடிச்சுட்டு எட்ஜஸ் எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு விடுறேன். இப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு பெட்டி ஷேப்பில் இருக்கும். இப்போது இதை நான் எப்படி செய்கிறேங்கிறத நீங்கள் கண்டினியூஸாக vlog பாருங்கள். இவ்வளோ தான் நம்மளோட மோமோஸ் முடிஞ்சது. நம்ம பெட்டிஸ் மாதிரி செஞ்சதை அடுத்த சைடில் திருப்பி வச்சுட்டு 2 எட்ஜஸையுமே வந்து கனெக்ட் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் வரும். பட் நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொன்று உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதை வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விட்டுருக்கேன். இப்போ நம்மளோட எல்லா மோமோஸையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நோன்பு காலங்களில் பொதுவாகவே நம்ம ஃப்ரைடு ஃபுட்டு தான் சாப்பிடுவோம். நிறைய பேர் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றேங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டீமர் பிளேட் அதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே போதும். சூப்பரான மோமோஸும் ரெடி ஆகிடும். இப்போது நம்மளோட மோமோஸை நம்ம சர்வ் பண்ணணும். மோமோஸுக்கு ஹைலைட்டே இந்த சட்னி தான். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் இந்த சட்னி. இது கூட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ சென்டரில் நம்ம ஒரு பவுல் வச்சுட்டு இந்த சட்னியை வச்சுட்டு இது கூடவே சுற்றி வளைச்சி நம்ம செஞ்சு வச்ச எல்லா மோமோஸையுமே வச்சிடலாம். நோம்பு திறந்து இஃப்தாருக்கு சாப்பிடும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்றோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபையோடையே நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் டேஸ்டியாகவுமே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி தான். ஸோ இது சாப்பிடும்போது கொஞ்சம் ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நோம்பு திறந்து இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாவும் இருக்கும், வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். இந்த வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட இது நல்ல ஒரு ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான்.
இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். Until then, take care.